அதான் டர்பைன் ஹால். இந்த பக்கம் தான் அந்த இன்ஜின் இருக்கிற இடம். ஸோ இந்த தடவை இந்த வழியாக தேம்ஸ் நதி வழியாக வெளியே போகலான்னு இருக்கேன். எல்லாம் இந்த மாதிரி கடைங்க தான். பட்டு ஜூரி சர்வீஸ் இருக்கிறதால இந்த இடத்துல லண்டனில் சென்ட்ரல் லண்டன் இருக்க முடியுது. காலையிலேருந்து அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியாது. நான் வெளியே போகிறேன். ஸோ இது பார்த்தோன்னா தான் மழைத்தூரல். அந்த பக்கம் தான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் வெளியே வரேன். ஸோ இந்த இடத்துல நல்லா அந்த வறுத்த மலாட்டை இதெல்லாம் கொடுப்பானுங்க வெயில் நாளில். தேம்ஸ் கேலரி இந்த பால்கனிலேருந்து தான் முதல்ல ஃபென்ஸ் போட்ட பால்கனி, அதுக்கு மேலே இருக்க டிஸ்பிளே காணி இதில் இதெல்லாம் காட்டினேன். ஸோ நல்ல இடம். இந்த மரத்தெலாம் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டானுங்க, கிராஸாக மாற்றிட்டானுங்க. நிறைய மரத்தை வெட்டி எடுத்துட்டானுங்க. இந்த கிராஸ் வந்தெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி மரமாக இருந்தது, ஜாலி பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் திட்டு வச்சுக்கானுங்க. இன்னும் நல்லா அது பெரிய பில்டிங் வந்து நான் ஆச்சரியப்படுத்துக்கல காலப்போக்கில். ஸோ இதான் மில்லேனியம் பிரிட்ஜ். இது ஃபஸ்ட்டு கட்டும்போது லேசாக ஆடிச்சு. ட்ரஸ்ட்டு ட்ரையல் எல்லோரையும் நடக்க சொல்லும்போது ஓப்ளியாச்சு, அது தள்ளாடிச்சு. அப்புறம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. தான் பிளாக் ஃப்ரையர் ஸ்டேஷன் ஃபார் தி ரிவர். ஸோ சிட்டி ஆஃப் லண்டன் நம்ம அதில் காட்டினேன். அந்த பிரிட்ஜில் ஏறின பிறகு அப்புறம் திரும்ப காட்டுறேன். பேக் ஹை டைட், நதியில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஹை டைடு, இது சீ லெவலுக்கு தகுந்த மாதிரி லெவல் இருக்கும். ஹை டைடு, லோ டைடு இருந்தால் கீழே தரையே தெரியும் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ டர்ட்ஸ் மாடர்ன் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் டு ஆல். தட்ஸ் பழைய பில்டிங் நாங்கள் தெரியுது. நம்ம அதை காட்டினோம். திரும்ப இந்த பிரிட்ஜில் ஏறி போயிட்டு காட்டுறேன். நல்லா இது ஃபோனில் இடம் இல்லையான்னு பார்த்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் நிறைய நான் லண்டன் இதெல்லாம் பகிர்ந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நேரத்தை நானும் ரிலாக்ஸாக இருக்கிறேன். போன வாரமும் இந்த வாரமும் எனக்கு நான் சொன்னேன் ஜூரி வேலை. ஜூரின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 12 பேர் ஜட்ஜிங் கீழே வாதம் பிரதிவாதத்துக்கு ஆகிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் தண்டனை கொடுக்குற உரிமை வந்து கில்ட்டியாக இருந்தால் தண்டனை கொடுக்குற உரிமை வந்து ஜட்ஜுக்கு தான் உண்டு. அதான் ஜூரி சிஸ்டம் வந்து அமெரிக்காவில் நிறையா ஃபேமஸாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் கிடையாது. இங்கேயும் ஜூரி சிஸ்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜட்ஜு மட்டும்தான் எப்படி வேணாலும் பதில் சொல்ல வைக்கலாம்ல. இப்போ ஜூரி அப்படி ஆகிட்டானுங்க அமெரிக்காக்காரனுங்க. அமெரிக்காவில் எல்லாம் அட்வான்ஸு. ஜூரி 12 பேருனாக்க இல்லை 20 பேருக்குனாக்கா எல்லாரையுமே நம்ம ஆளுங்க நம்ம அமெரிக்கன்ஸ் காலி பண்ணிடுவானுங்க. அது மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வம்பளை மாட்டி விட்டானுங்க. அதுக்கு தானே பண்ணுறது. அமெரிக்கன் மாதிரி எதுவும் வர முடியாது. எல்லாம் பணம் எல்லாம் பணம் தான். இல்லை ஜாதி மதம் மொழி நாடு எல்லாத்துக்கும் முன்னாடி பணம் தான் உண்மையான ஷாட். இது பணம் தான் உண்மையான என்ன வாட் மேட்டர்ஸ் இஸ் பணம் தான் எல்லாத்துக்கும் அர்த்தம், அடிப்படை. எல்லா கேம் ஆடுறதும் அந்த பணத்தை குறி வச்சு தான். நான் சொல்ல ஜாதி மதம் மொழி நாடு விசா கட்டுப்பாடு குளோபலைசேஷன் ஐசோலேஷன் நீங்கள் எப்படி சொன்னாலும் அது எல்லாத்தையும் அவனுக்கு பணம் எங்கே கொள்ளடிக்க முடியும். அதுக்கு தான் இதுதான் மில்லேனியம் பிரிட்ஜ். ஸோ பசங்க கூட வந்து தான் நல்லா இருந்திருக்கும். சப்ரீனா கட்டலாம் 2000 மில்லேனியம் இந்த வருஷத்தில் ஓப்பன் பண்ணுது. நானும் சப்ரீனா அவங்க கணக்கில்லாத சமயத்தில் கணக்கில்லாத முறையில் நடந்திருப்போம் பசங்கள் கூடயும். அப்படியே அங்கே போனாக்க செயின்ட் பால் சர்ச் அதான் அன்றைக்கெலாம் போயிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க முடியாது. நான் மட்டும் தான் லண்டன் இருக்கேன். லட்சக்கணக்கில் வரேன் ஒரு வருஷத்தில். எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஹை டைட், அதனால் தண்ணி லெவல் அதிகமாக இருக்குது. அதான் அந்த ஹேண்டி ஷேப்பில் இருக்கிறது அந்த பில்டிங். இந்த பில்டிங் அப்புறம் குளோபெல்லாம் அங்கே பின்னாடி இருக்குது. கர்கின்னு சொல்லுவானுங்க. ஸோ இதுதான் அந்த
உலகம், மாயை உலகம், ஆனால் பணம் கொண்டு வர உலகம். ஸ்டேட் ஸ்மால் அண்ட் கேலரி. இதுக்கு முன்னாடி வந்து கரியெல்லாம் கொண்டு வந்து நிலக்கரி வந்து இங்கே தெர்மல் ஸ்டேஷன் வந்தது. அதுதான் தெர்மல் பவர் பிளான்ட் தான் கேலரியை மாற்றிட்டானுங்க. ஆனால் இந்த எல்லாமே இந்த நதியில் வரும். போட்டில் வந்து ட்ராப் பண்ணி மின்சாரம் தயாரிக்கிறது நல்லாயிருக்கும். அதுதான் டவர் பிரிட்ஜ், லண்டன் டவர் பிரிட்ஜ். ஓகே, போதுன்னு நினைக்கிறேன். இது நான் நினைச்சாலும் அதிகமாக போயிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவ் ஒரு விவரமான வீடியோ. ஸோ இன்னும் அந்த ஆற்றுல எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் போகுது பாருங்கள். நிறையா போட்டுங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கானுங்க. இது மட்டும் காட்டிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த நதியை அந்த ஹை டைட் இருக்கும்போது நிறையா பயன்படுத்திக்கிறானுங்க போட்ஸை, வணிக பொருளை டிரான்ஸ்போர்ட்டுக்கு, கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ரைட்? என்னடா இங்கிலீஷும் தமிழும் போட்டு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இங்கிலீஷும் வர மாட்டேது, தமிழும் வர மாட்டேது. நான் நேராக அப்படியே இல்லம் தூரல் போட்டுருக்கு. பொம்மேட்டி சப்ரினா கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பசங்க கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரைட், இருக்கட்டும். திரும்ப அடுத்த மாதம் இல்லை, ஆமாம் ஏப்ரல் மாதம் வரும்போது அவள் கூட வரேங்க. இங்கே வந்து அவள் பிறந்தநாளுக்கு தான் வரப்போகிறேன். அந்த சமயம் வந்து திரும்ப எடுப்போம். இது நல்ல வீடியோ. ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான். கொஞ்சம் வீடியோ அதிக நேரம் வந்தாலும் இது பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதில் கண்டெய்னர்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய வீடியோ ஆகிடுது. சேமிச்சு நான் டிலீட் பண்ணேன். எல்லா எப்பயும் சேமித்ததெல்லாம் ஸ்பேஸ்லாம் போயிட்டு. பட் இட்ஸ் நான் சொல்கிறேன், எப்படி நதியை நம்ம ஊரில் கூவன்னு சொல்கிறானுங்கள்ல, இல்லை கங்கை நதி, இது மாதிரி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு எவனோ கொள்ளையடிக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் கொடுத்து அதை மக்களுடைய மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையை தற்காலிகமாக கொள்ளையடிக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் நாடு எப்படி உருப்படும்? இல்லை, இது வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்குது. கடல் தண்ணி இருந்தாலும் இது உப்பு தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா பேக் வாட்டர் எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே போகும் தண்ணி கடல்லேருந்து. ஆனால் அது வணிகத்துக்கு ரொம்ப பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பக்கம் இது பார்ஜ், பார்ஜ்னு சொல்லுவானுங்க. ஸோ இது மாதிரி உருப்படியாக இதெல்லாம் லஞ்சம் வாங்கினாக்க இது மாதிரி இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. இங்கே லஞ்சத்தை என்ன செய்கிறானுங்க, அது வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு அதை ஒரு கட்டணமாக வசூலிச்சுக்கிறானுங்க. அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கிது. அவனுக்கு லஞ்சமும் ஒரு அதுக்கு லஞ்சம்னு சொல்கிறதில்ல, எல்லாரும் நான் பயனடைகிறோம், எல்லோரும் பார்க்கலாம். அந்த வர்ற வருமானத்தை திரும்ப நகரத்தோடைய நாட்டுக்கோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கில் வச்சுட்டு கொசுகளையும் சாக்கடையும் வீடு கட்டிக்கிட்டு குப்பையில் வாழ்ந்துட்டு அப்புறம் நான் சொல்ல நினச்சேன், தலைக்கும் உடம்பு கடையில் கழுத்தே இருக்காது, அந்தளவுக்கு பண்ணி மாதிரி தின்னுட்டு வயிறு பேருக்கு போய் எல்லாம் 40 வயசை பைபாஸ் பண்ணிவிட்டு என்ன வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் கொள்ளடிச்சது நியாயப்படுத்துறதுக்கு கண்ணா பின்னான்னு மானங்கெட்டு போய் உளறிட்டு பரிதாபமாக சாக வேண்டி தான். சம்பாதிச்ச பணம் எல்லாம் அது கோடி சொன்னாலும் ஒரு வீணாக தான் போகும். இந்த முதல்ல வேலை சொன்னேன்ல, அவன் வந்து இந்த ஸ்டெர்லைட் காரன் நிறைய பேர் சாவதுக்கு துப்பாக்கி சாகிறதுக்காக அவன் பையனே அது நோயை இப்படி சாப்பிட்டாலும் அவன் வந்து இந்த ஸ்கீ ஆக்சில் வந்து செத்தான். இப்போ வந்து எனக்கு பணமே வேணும்னு சொல்கிறான். அப்படி இருப்பான் சொல்லுவானா? இல்லை, அந்த பணத்தை கொஞ்ச நாள் உடனே அவன் செத்தது மறந்துட்டு அவன் அப்போ வந்து திரும்ப பணத்தை கொள்ளடிக்க தான் பார்ப்பான். அவன் நடு திருத்த முடியாது. ஓகே, பட் இதெல்லாம் இப்படி தான் முன்னேறலாம் சொல்ல வரேன். எல்லோரும் அனுபவிக்கலாம். இதெல்லாம் பொது பணத்தை, வரி பணத்தை இப்படி செலவு பண்ண தான் இது மாதிரி வசதிகள்லாம் வரும். தனிப்பட்ட முறையில் கொள்ளடிச்சு அவனும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி வளர்ச்சி கொண்டு வர முடியாது. சரி, ரொம்ப சந்தோஷம்.